ஹே கைஸ், வெல்கம் டு மை ரியல் ஃபர்ஸ்ட் டே vlog. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு vloggingல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறதுனால இந்த வீடியோவில் நிறையா சொதப்பியிருப்பேன். ஆடியோவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளியராக இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரட்டுமா? இங்கே பாரு. ஓய், இங்கே பாரு. நான் போயிட்டு வரேன். சரியா? சரிம்மா, சரிடி சரிடி. பாட்டி, போயிட்டு வரேன். எனக்கு காசுலாம் வேணாம். இங்கே பாரு. இதில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டே போவேன். சரி, போயிட்டு வரேன். பத்திரமா சாமி. நேரம் நாள் ஆகுமா? 1 மாதம் ஆகும். 1 மாதம் விட்டு சரி, நான் போயிட்டு வரேன். ஜமாஸ்க்கு எல்லாம் பண்ணிப்பேன். சரி, போகலாம். சாப்பாடெல்லாம் கிடைக்குமா? சாப்பாடுலாம் கிடைக்கும். எத்தனை நாளாக வருது? 1 மாதம். சாமி பார்த்து வாங்க சாமி. அடிக்க நீ பார்த்து பத்திரமா இரு. நான் இருக்கிறது தினமும் நீ சாப்பிடு. 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இரு ஃபர்ஸ்ட். அப்புறமா எனக்கு சொல்லு. நானெல்லாம் 3 வேளை சாப்பிட்றேன். சரி. அப்பா காசு அப்புறமா தரும். ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் தந்துருச்சு. நான் கொடுக்கணும்ல. நீ கொடுக்கணுமா? சரி, அப்பாட்ட கேட்டு கொடு. சரி, நீ திறந்து பாரு. எப்படி பாட்டிக்கு தெரியுமாலன்னு? எங்கள் பாட்டி எப்படி பார்க்குறாங்க நியூஸ்? நீ வேண்டாம், நீ கொண்டாதியும் சூரியன் 2 எங்களுக்கு தான். பாட்டி டாட்டா. நான் கால் பண்ணுறேன். இருங்கப்பா, ஒரு நிமிஷம் சிக்குவை மட்டும் கொஞ்சிக்கிறேன். சிக்கு, நான் போயிட்டு வரேம்மா. எல்லாத்தையும் பார்த்துக்கோ. நான் போயிட்டு வரேன். மிஸ் பண்ண முடியும். நான் பாய் லியோ, பாய் டாடா. நீங்கள் முதல்ல திறந்துட்டு வெளியே போங்க. சுடு. ஓ, எங்கள் அம்மாவுக்கு எப்போ இதே நடப்பு தான். சரி, போயிட்டு வாங்க. சரி. பார்த்து போயிட்டு வாங்க. ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்துடுவீங்களா? நீ தானே சொன்ன 1 மாதம் போயிடு, நான் அப்போ தான் நிம்மதியாக இருப்பேன்னு. கைஸ், நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புன மாதிரி ரெக்கார்ட் பண்ண தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எம்டிக்கு ஜிஎஸ்க்கு 2க்குமே வந்துட்டு ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக டைம் வந்துட்டு 7:30க்கு மேலே ஆச்சு. நாங்கள் இன்றைக்கி 5 o'clock வந்துட்டு ஏர்லி மார்னிங்காக ஸ்டார்ட் பண்ணலாம் ரைடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்களா, இப்போ டைம் வந்துட்டு 7:30 நைட்டு. இவ்வளோ லேட் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பழகிடுச்சு. லேட்டாக போய் இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரில. இண்டிகேட்டர் போட்டுகிட்டே போகுது பாரு லூஸு. கைஸ், நம்ம இப்போ கரெக்டாக கேஎஃப்சி முன்னாடி இருக்கோம், தெரியுதோ? ஸோ நம்மளோட ஜிஎஸ் இங்கே இருக்குது அண்ட் எம்டி இங்கே இருக்குது. இப்போ வந்துட்டு நான் ஜிஎஸ் கேட்டிருக்கேன். உன்னால் வண்டியை தூக்க முடிஞ்சால் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்மளோட பலம் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா எடுத்துட்டேன். ஓகே, கொஞ்சம் கால் எட்ட மாட்டிது. அம்மா கைஸ், இப்போ தான் கேஎஃப்சியில் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இப்போ கரெக்டாக டைம் வந்து 9:50 ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே ஈரோடு கூட தாண்டலை. நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2 மணி ஆகிடும். இப்போ
இப்படியே சாப்பாட்டுக்கு ஒரு பிரேக்கு, டீக்கு ஒரு பிரேக்குன்னு சொல்லி நிறுத்தி நிறுத்தி போயிட்டு இருந்தோம்னா அப்புறம் அவ்வளோதான், போய் சேர்ந்த மாதிரி தான். காலையில் விடிய காத்தால தான் போய் சேருவோம். அப்புறம் இங்கே கேஎஃப்சிக்கு எப்படி தெரியுமா போனோம், நான் வந்துட்டு டீ குடிக்கணும் போல இருக்குடா, எம்டிஎஸ்ல நிறுத்துன்னு சொன்னா எம்டிஎஸ் கிட்ட தான் நிறுத்தினான். பக்கத்துலயே கேஎஃப்சி இருந்திருக்கு. கேஎஃப்சி பார்த்துட்டு விடுவோம், நாங்கள் கேஎஃப்சிக்கு போயிட்டோம். இவர் ஜிஎஸ்ல தான் நம்ம கூட வந்திருந்தாரு. அவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு தெரில. ஒரு நிமிஷம், அவருக்கு என்னாச்சு, ஏன் ஓரமாக நின்றுருக்காரு? நமக்கு ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம கூட தான் முன்னாடி வந்துட்டு இருந்தாரு, இப்போ ஓரமாக நின்றுருக்காரு. என்ன இஷ்யூன்னு தெரில. இப்போ என்னன்னு பார்க்கலாம். என்னண்ணா ஆச்சு? பிரேக் பேட்ல கொஞ்சம் பிரேக் பிடிக்கல. ஓ, அதுதான் இப்போ தான் எடுத்து டைட் பண்ணேன். இப்போ தான் வந்துட்டு. ஓகே, இப்போ ஓகேவா? இப்போ ஓகே, ஆல் குட். அம்மே எனக்கு அதே தான் ஆச்சு. அவருக்கு பிரேக் பேட் வந்துட்டு ஏதோ பிரச்சனை, ஸோ பிரேக் பண்ணிட்டு ஒழுங்காக பிடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஓகேவா? இல்லை, நான் வந்து என்ன பண்ண, பிரேக் அடித்தேன். வந்துட்டு ஒருத்தன் குரூப்ல ஓடி வந்தான். அடிக்கும்போது சேம் இஷ்யூ தான் என்னோட வந்து பாருங்க. இதுலேயுமே பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்க மாட்டேங்குது. அப்படியா? இப்போ நான் டைட் பண்ணி விட்டேன். ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கீழே போவோம். உங்கள் வண்டியில் அதே மாதிரி தான் இருக்குது. சேம் இஷ்யூ ப்ரோ, அதே தான் ப்ரோ. ஓகே தான். எந்த என்ன ஆகிடுச்சு, இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் இருக்குல்ல, எந்த என்ன ஆகிடுச்சுன்னா அவன் டைட் பண்ணும்போது ஃபுல் டைட் வைக்கலாம். ஓகே. ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு, எனக்கு பிரேக் அழுத்தும் போது என்ன ஆகிடுச்சு, நல்லா அழுத்த தான் வந்து போய் பிடிக்கும். இப்போ எனக்கு சேம் இஷ்யூ தான். அது என்னன்னு தெரில எனக்கு. இப்போ தான் இந்த பின்னை எடுத்து கழட்டிட்டு இப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த வண்டி நீங்கள் ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கு. சும்மா ஜஸ்ட் மூவ் பண்ணி பாருங்கள். கண்டா ஷார்ப்பாக இருக்கா? ஷார்ப்பாக எனக்கு ஷார்ப்பாகவே இருக்காது. நான் செக் பண்ணி பார்க்கலாம். எங்கே ப்ரோ அடிச்சு முடிச்சுட்டு வரீங்க? எங்கே முடிச்சுட்டு வரீங்க? எங்கெல்லாம் பிளேஸ் முடிச்சிருக்கீங்க? கோயம்புத்தூர் தான். நாங்கள் இப்போ தான் நீங்கள் கிளம்பிட்டேவா? நாங்கள் மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. தூங்கிட்டு 1:30 மணிக்கு தான் எந்திரிச்சோம். ஓகே. மத்தியானம் 1:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்பத்துலேருந்து ரெடி பண்ணுறோம். அப்புறம் வீட்டில் பூஜை பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லி 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ திடீர்னு பசிச்சதுன்னு சொல்லி சாப்பிட போயிட்டு. நீங்கள் பெங்களூர்னா எப்படி போவீங்க? நீங்கள் ஆக்சுவலி வந்துட்டு சேலம், பெங்களூர். சேலம்லேருந்து அப்படியே. நீங்கள் எங்கே போனீங்க? நான் சென்னை ப்ரோ. நீங்கள் சேலமில் ரைட் எடுத்துருங்க. சேலமில் ரைட் எடுத்துருவாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போது அவர் வந்து சென்னை கிளம்ப போகிறாரு, நம்ம வந்துட்டு பெங்களூர் நோக்கி போக போகிறோம். ஸோ பார்த்திங்களா, போகிற வழியிலேயே நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. அண்ட் என்னோடய பைக்கில் வேறு பேட்ரி டவுனாக இருக்குது. ஸோ அதனாட்டிக்கு இப்போ புஷ் ஸ்டார்ட் தான் பண்ண போகிறோம். நாங்கள் நிறையா பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்துட்டு அவர் சொன்னார், என்னோடய ஐடி வந்துட்டு ஆல்ரெடி அவர் பார்த்துருக்காரு, என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த மாதிரி யாராவது சொன்னாலே வந்துட்டு நான் செம்ம ஹாப்பி ஆகிடுவேன். அந்த மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேரும் லைனாக தான் வந்துட்டுருந்தோம். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியாது இவரை. அதுக்கப்புறமா நடுவில் காணாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் எங்களுக்கும் வந்துட்டு பசி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே சாப்பிட போயிட்டோம். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வந்துட்டுருக்க வழியில் தான் வந்துட்டு இவரை பார்த்தோம். ஸோ கைஸ், பெங்களூருக்கு இன்னும் 260 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் ஈரோடு போகிறதுக்கு கரெக்டாக 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ சீக்கிரமாக போகணுன்னு நினச்சா சீக்கிரமாக போயிடலாம். கைஸ், ரொம்ப தூரம் ஓட்டிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு குட்டி டீ பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். வாங்க ப்ரோ, ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கலாம். அவங்க தான் செலிப்ரிட்டி. பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் எதுவும் இல்லை.
ஓகேண்ணா. சரி ப்ரோ. ஓகே பார்க்கலாம். சேஃப் ரைட். பார்த்துட்டு ப்ரோ. பார்க்கலாம். பார்த்து போங்கண்ணா. நைஸ் டு மீட் யூ. சேஃபாக போயிட்டு வாங்க. நைஸ் டு மீட் யூ. சரி ப்ரோ. ரைட்ஸ் ஏதாவது வந்தால் பிளான் பண்ணுங்க ப்ரோ. சொல்லுங்கள். கண்டிப்பாக. பார்த்து. ஓகேண்ணா, பார்த்து போங்க. பாய். நல்ல அண்ணா. ஸோ காய்ஸ், டீ குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சீரியஸ்லி அந்த அண்ணா நிஜமாக வேறு லெவல், செம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. எங்களுக்காக ரம்புட்டான், நேந்திர பழம் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி. எவ்வளோ ஒரு பெரிய மனசு, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். இதோ பாய் சொல்லிட்டு போகிறாரு பாருங்க. ஸோ இந்த ரைடில் வந்துட்டு நம்ம நிறையா நல்ல உள்ளங்களை பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகிறதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ரைடரை வந்துட்டு பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்ம ரைடு ஃபுல்லாக நிறையா பேர்த்த மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அவர் இப்போ சென்னை போகிறாரு, நம்ம அவர் அப்படி போயிடுவார், நம்ம இப்படி போயிடுவோம். அவர் பாருங்க, கடைசி வரைக்கும் நின்று டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் நின்று வெயிட் பண்ணி டாட்டா காமிச்சிட்டு போகிறாரு. வாவ், நைஸ். ஃபைனலி பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். வர்ற வழியில் செம்ம மழை, ஸோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் பேட்ரியும் வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு கேமராவில். அண்ட் இப்போ கரெக்டாக டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4:30 மணி. ஸோ சொன்ன மாதிரியே விடிய காத்தால தான் வந்துட்டு நம்ம ரீச் ஆகிருக்கோம். சரி, ஓகேங்க. எனக்கே தெரியும் இந்த vlogல நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது, நிறையா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் எல்லாமே வந்துட்டு நான் அடுத்தடுத்த vlogல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். டாட்டா பாய்.